வணக்கம் மக்களே. இன்று ஒரு 4 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. பரிசுத்த ஆவியை பற்றி சொல்ல போகிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி நம்மள்கிட்ட வந்துட்டா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு. பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எச்சரிக்கையாக இருப்போம். தேர்டு, ரொம்ப தெளிவாக இருப்போம். ஃபோர்த்து ஒன், நிதானமாக இருப்போம். ஸோ நம்மள்கிட்ட பரிசுத்தாவி இருக்கும் பொழுது இந்த 4 பாயிண்ட்டு நம்மள்கிட்ட இருக்கும் ஓகேங்களா. அப்படி நம்மள்கிட்ட பரிசுத்தாவி வந்துவிட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். என்னென்ன மாற்றம்னா, நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும், அடுத்து மேன்மை இருக்கும், அடுத்து ஆசீர்வாதம் நம்மகிட்ட ரொம்ப இருக்கும். பரிசுத்தாவே நம்முடைய வாழ்க்கையே மாற்றி போட்டுவிடும் ஓகேங்களா. இது எங்கள் பாஸ்டர் எங்கள் சபையில் சொன்ன பாயிண்ட்ஸ். நான் உங்களுக்கு சொல்கிற மக்களே, உங்கள்கிட்ட பரிசுத்தாவி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. உங்கள்கிட்ட பரிசுத்தாவி இருக்கா செக் பண்ணி, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் உங்கள்கிட்ட பரிசுத்தாவி இருக்குது. உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும். ஆமேன். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.